விதியை மாற்றும் முருகன் வரலாறு. உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் என்றால் நம்மை மறந்து கூறும் ஒரு வார்த்தை முருகா. முருகன் குமரன் பத்ஸ்வானகழகன். வார்த்தை என கூறுவதை விட மந்திரம் எனலாம். அதற்கு காரணம், கலியுகத்தில் எத்தனை பெரிய பாவம் செய்தவரையும் மன்னிக்கும் கடவுள் முருகப்பெருமான். பஞ்சமகா பாவினான், எனையும் ரட்சித்து காத்த காரணமும் யாதோ என கேட்ட அருணகிரிநாதரை பார்த்து என் புகழ் பாடு என்று முத்தை தரு பத்தி திருநகை என திருப்புகழுக்கு முதல் அடியை எடுத்துக் கொடுத்த ஞான பண்டிதர் முருகப்பெருமான். அது மட்டுமா, கொடிய அசுரனான சூரன் மாயாஜாலம் செய்து சிவன் மகன் முருகன் என தெரிந்தும் கொல்ல துணிந்த போதும் அவனுக்கும் அருள் புரிந்து அவனையும் ஆட்கொண்டு காத்த கருணை தெய்வம் முருகப்பெருமான். மேலும் பேசாத 5 வயது குழந்தையான குமரகுருபரனை கந்தர்கலி வெண்பா பாடலை பாட வைத்து பேசாத பிள்ளையை பாட வைத்து அதிசயம் செய்தவர் முருகப்பெருமான். ஆறுமுகன் இப்படி பாமர மக்கள் முதல் பண்டிதர்கள் வரை அனைவரின் வாழ்விலும் நித்தம் நித்தம் முருகன் செய்யும் அற்புதங்கள் அதிசயங்கள் தான் எத்தனை எத்தனை. இந்த நன்னாளில் முருகப்பெருமானை பற்றி இதுவரை பலரும் அறியாத பல அரிய பரிகார ரகசியங்களை காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். பொதுவாக சிவபெருமான் தான் முருகனாக அவதரித்தார் என்பார்கள். சிவனே சம்ஹார மூர்த்திதான். அப்படி இருக்கையில் சிவனே அரும்பெரும் வரங்களை எல்லாம் சூரனுக்கு வாரி வழங்கிவிட்டு பின் ஏன் முருகனாக பிறந்து சூரனை சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும்? முருகன் பிறந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தின் மகிமை என்ன? எந்த முருகன் கோவிலுக்கு எப்பொழுது எந்த நாளில் சென்றால் என்ன பலன்? அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் செய்த திருவிளையாடல்கள் என்னென்ன? இப்படி பல விஷயங்களையும் பார்க்கும் முன்பு முதலில் முருகனின் திரு அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என பார்க்கலாம். வாருங்கள். அசுரகுரு சுக்கிரனின் திட்டமும் சூரனின் பிறப்பும். முன்னொரு சமயம் தேவர்களால் அசுரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். அந்த சமயத்தில் அசுரகுருவான சுக்கிரன் அசுரர்களுக்கு ஒரு யோசனை வழங்கினார். அந்த யோசனை என்ன தெரியுமா?
அசுரர்களே, உங்கள் வலிமை உடலில் மட்டுமே உள்ளது. நீங்களும் தேவர்கள் போல அறிவால் பலசாலியாக வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு தந்திரம் செய்ய வேண்டும். என்ன தந்திரம் குருவே என அசுரர்கள் கேட்டனர். அதற்கு சுக்கிரன், அசுர பெண் ஒருத்தி சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவருடன் இணைந்து குழந்தைகள் பல பெற்றாக வேண்டும். அப்பொழுது அசுரர்களின் உடல் பலமும் தேவர்களுக்கு இருக்கும் அறிவும் ஆற்றலும் அசுர குழந்தைகளுக்கும் இயற்கையிலேயே பிறக்கும் போதே இருக்கும். அப்படிப்பட்ட அசுர குழந்தைகளை யாராலும் எளிதில் வெல்ல முடியாது என கூறி முடித்தார். நீண்ட யோசனைக்கு பின் இந்த திட்டத்திற்கு தேர்வான முனிவர் காசியபர். காசியபருடன் இணைய முன்வந்த அசுரி மாயை. மாயை அசுரியான போதும் மிக அழகானவள், வசீகரமானவள். அவளின் அழகை பார்த்து தேவலோக கன்னிகளான ரம்பையும் ஊர்வசியும் கூட பொறாமை கொள்வார்கள். அப்படி ஒரு பேரழகி. அது மட்டுமல்ல, மாயைக்கு மந்திர தந்திர வித்தைகள் அனைத்தும் அத்துப்படி. அதனால்தான் அவளை அசுரர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அசுர குருவான சுக்கிரனின் திட்டப்படி மாயையும் காசிப முனிவரையும் மயக்கி சிங்கமுகம் கொண்ட சிங்காசுரனையும், யானை முகம் கொண்ட தாரகாசுரனையும், ஆட்டின் முகம் கொண்ட அஜமுகி என்ற அசுரியையும் பெற்றாள். இது மட்டுமல்ல, இது தவிர இன்னும் பல வகையான ஜீவராசிகள் முகங்களுடன் லட்சக்கணக்கான அசுர பிள்ளைகள் பெற்றாள். இதன் மூலம் அசுரர்களின் பலம் ஓங்கியது, தேவர்களை விஞ்சியது. பல வகையான ஜீவராசிகள் தோற்றத்தில் பிறந்த அந்த அசுர குழந்தைகளை அனைத்தும் கிட்டத்தட்ட இக்கால குளோனிங் போல அச்சு அசல் ஒரு போல இருந்தன. அப்படி பிறந்த பல லட்ச குழந்தைகளில் ஒரே ஒருவன் மட்டும் மனித தலையுடன் பிறந்தான். அவன்தான் சூரபத்மன். சூரபத்மன் பெற்ற சாகா வரம். சூரபத்மன் மற்ற அசுரர்கள் போல சாதாரண அசுரன் அல்ல. சிறுவயதிலே தாயிடம் இருந்து அனைத்து மந்திர தந்திர மாயாஜால வித்தைகளையும் கற்று தேர்ந்தவன். அது போதாது என்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து ஈசனின் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்னும் மகா வரத்தையும் வேண்டி பெற்றான். இத்தனை வரம் பெற்ற சூரன் வரம் பெற்ற பின் சும்மா இருப்பானா என்ன? காலத்திற்காக காத்திருந்தான். அவன் எதிர்பார்த்த காலமும் வந்தது. தட்சிணாமூர்த்தி கோலத்தில் சிவபெருமான் நிஷ்டையில் ஆழ்ந்தார். இதுதான் தக்க சமயம் என்று தேவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான். அவனது கொடுமைகள் தாங்க முடியாத தேவேந்திரன் பிரம்மதேவரை சரணடைந்தான். ஆனால் பிரம்மனோ தன்னாலாவது ஒன்றும் இல்லை என்று அனைவரையும் அழைத்துக் கொண்டு வைகுண்டத்திற்கு சென்றார். அனைத்தையும் பொறுமையுடன் கேட்ட மகாவிஷ்ணு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு எவராலும் காண முடியாது. ஆனால் ஒரு வழி மட்டும் உள்ளது. அது என்ன வழி என அனைவரும் ஆர்வத்துடன் கேட்டனர். அது ஈசன் தவத்தை கலைப்பது என்றார் விஷ்ணு. இதை கேட்ட பிரம்மன் முதல் 33 தேவர்களும் அப்படியே அதிர்ந்து உறைந்து போயினர். என்னது, சிவபெருமானின் தவத்தை கலைக்க வேண்டுமா? அவர் தவத்தை கலைத்தால் கலைப்பவரை ஈசன் எரித்து விடுவாரே. ஆம், உண்மைதான். ஆனால் தற்பொழுது இதை தவிர வேறு வழி இல்லை என மாலவன் கூறிட, இறுதியில் ஒரு வழியாக அனைவரும் சேர்ந்து மன்மதனை சம்மதிக்க வைத்தனர். தேவர்கள் நலன் கருதி மாறனும் தன் கரும்பு வில்லை வளைத்து அதில் மலர் அம்புக்கணைகளை தொடுத்திட சிவபெருமானின் தவமும் கலைந்தது. அடுத்த நொடி ஈசன் நெற்றிக்கண்ணை திறக்க அந்த சனமே சாம்பலாய் போனான் மன்மதன். இதை பார்த்த மன்மதனின் மனைவி ரதி அழுது புரண்டாள். பின்னர் எதுவுமே அறியாதவர் போல அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்ட சிவன் ரதியின் வேண்டுதலை ஏற்று மன்மதனுக்கு மீண்டும் ரதி மட்டும் காணும் விதமாக சூட்சும தேகத்தை அருவமாய் அருளி உயிர்ப்பித்தார். விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த கார்த்திகேயன். சூர
சூரன் அழிய வேண்டுமானால் ஈசனே மீண்டும் பிறந்து வர வேண்டும். அது நிச்சயம் சாத்தியமில்லை. அதனால் சிவபெருமான் ஒரு காரியம் செய்தார். அது என்ன தெரியுமா? சிவன் தனது 5 முகங்களுடன் கீழ் நோக்கிய சூட்சும முகமான அதோ முகத்தையும் சேர்த்து, அதாவது சிவபெருமான் அவரின் 6 முகங்களில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கி அவற்றை 6 குழந்தைகளாக 6 தாமரையில் பிறக்கச் செய்தார். மேலும் அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் ஒரு நாள் அந்த 6 குழந்தைகளையும் 6 முகங்கள் கொண்ட ஒரு குழந்தையாக்கி கந்தன் என பெயர் சூட்டினார் அன்னை பார்வதி. சூரனை ஆட்கொண்ட செந்திலாண்டவர் தேவர்கள் அனைவரையும் காக்க அவதரித்தவரே முருகன். ஆனால் இந்த விஷயம் சூரனுக்கு தெரியாது. சிவனே முருகனாக பிறந்துள்ளார் என்பதை உணராத சூரன் ஆத்திரத்தில் அறிவிழந்து இந்த சிறுவனா தன்னை கொல்லப் போகிறான் என ஏளனம் செய்தான். ஆனால் முருகனோ இறுதி வாய்ப்பாக மனம் திருந்தினால் மன்னிப்பதாக கூறினார். சூரனோ அதை ஏற்க மறுத்தான். போரும் தொடங்கியது. அது ஐப்பசி அமாவாசை. 6 நாட்கள் கடுமையான போர். ஏராளமான அசுரர்கள் மாண்டனர். அந்த 6 நாளில் சூரனின் படை மட்டும் அழியவில்லை. சூரனின் ஆணவம், அகம்பாவம், கர்வம், நான் என்ற எண்ணம் அனைத்தும் அழிந்தன. இருந்தும் இறுதி முயற்சியாக தன் தாய் மாயை கற்று தந்த மந்திர தந்திர வித்தைகளை பிரயோகித்து ஒரு மாமரமாய் உருமாறி மறைந்து நின்றான் சூரன். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனிடமே கண்ணாமூச்சியா என்ன? அவர் அறியாத மந்திரமா தந்திரமா? ஆம் நேயர்களே, தன்னை யாராலும் வெல்லவே முடியாது என ஆணவத்தில் ஆடிய சூரனை அன்னை பார்வதி தேவி தந்த சக்திவேலால் ஒரே வீச்சில் சாய்த்தார் முருகன். சூரசம்ஹாரமும் முடிந்தது. அழிந்தான் சூரன் என தேவர்கள் கொண்டாடினர். ஆனால் முருகனோ சூரனின் தீய குணத்தை மட்டும் சம்ஹரித்துவிட்டு அசுரனான போதும் அவனை அழிக்கவில்லை. மாறாக அவனை சேவல் கொடியாக, மயிலாக உருமாற்றி தன்னுடனே என்றும் இருக்கும் பெரும் பாக்கியத்தை அருளினார். கொடிய அசுரனான போதும் சூரனை மன்னித்து கருணை செய்ததால்தான் முருகனை சரணடைந்தால் எப்பேற்பட்ட பாவத்திற்கும் சாபத்திற்கும் விமோச்சனம் உண்டு, தீர்வு உண்டு என்கிறார்கள். அப்படிப்பட்ட முருகன் பிறந்த வைகாசி விசாக திருநாளின் மகிமைகளையும் முருகனுக்குரிய பரிகாரங்களையும் இனி காணலாம். விதியை மாற்றும் வைகாசி விசாகம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். கோயிலுக்கும் போகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் திருமணம், குழந்தை பாக்கியம், நல்ல வேலை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அன்பான குடும்பம் என சாதாரணமான குறைந்தபட்ச ஆசைகள் கூட நடக்காமல், கிடைக்காமல் எத்தனையோ பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அனைவருக்கும் ஒரு பரிகாரம் உண்டு. அதை மட்டும் செய்தால் போதும், வாழ்வே மாறும். ஆம் நேயர்களே, அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் என கேட்கிறீர்களா? அதுதான் வைகாசி விசாக விரதம். வைகாசி விசாக விரத மகிமையை பற்றி முழுவதுமாய் தெரிந்து கொள்ளும் முன், பௌர்ணமிக்கும் மனித மனத்திற்கும் என்ன சம்பந்தம் என முதலில் பார்க்கலாம். பௌர்ணமியும் மனித மனமும். பொதுவாக நமது திருவிழாக்கள் அனைத்துமே பௌர்ணமியில்தான் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? மனித மனத்திற்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால்தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன், உடல்காரகன் என்று அழைக்கிறார்கள். மனம் சரியில்லை என்றால் உடல் நலம் பாதிக்கப்படுவது உறுதி. எல்லா நோய்களும் முதலில் மனதை தாக்கிய பின்தான் உடலை பாதிக்கிறது என்கிறது மருத்துவ உலகம். இதை சைக்கோசோமாட்டிக் டிசீசஸ் என்கிறார்கள். இதைத்தான்
மெஞ்ஞானியர் எந்த நோயானாலும் சரி, அது முதலில் ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது மனம் மூலம் சூட்சும தேகத்தை தாக்கிய பின்னரே ஸ்தூல உடலை பாதிக்கிறது என்கிறார்கள். அது மட்டுமல்ல, அது சரி இது தவறு என சொல்வதும் செய்வதும் மனமே. மொத்தத்தில் பிரச்சனைகளும் மனமே, தீர்வும் மனமே. ஆகவேதான் முன்னோர்கள் மனமே குரு, மனமே தெய்வம் என்றார்கள். ஆக மனம் சரியானால் எல்லாம் சரியாகும். அந்த மனதை சரி செய்ய என்ன செய்யலாம் என யோசித்த முன்னோர்கள் கண்டறிந்த தீர்வுதான் பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமி நாளில்தான் உடல் மனதிற்கு தேவையான நேர்மறை சக்தி நிலவிடம் இருந்து அதிகளவில் பூமியால் ஆக்கர்ஷிக்கப்படுகிறது. அந்த சக்தியை பெறவே பௌர்ணமி நாளில் திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. பௌர்ணமி நாளில் 16 கலைகளும் கொண்ட பூர்ண சந்திரனில் இருந்து வரும் அந்த சக்தியை உள்வாங்கினால் ஆயுள் விருத்தியாகும். வருடத்தில் 12 பௌர்ணமிகள் இருந்தாலும் 3 பௌர்ணமிகள் மிக மிக சக்தி வாய்ந்தவைகளாக கருதப்படுகிறது. அவை சித்ரா பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி. இதில் யோகிகள், சித்த புருஷர்கள், தெய்வ அவதாரங்கள் பெரும்பாலும் நிகழ்ந்த பௌர்ணமி வைகாசி பௌர்ணமியாகும். வைகாசி பௌர்ணமி நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக பௌர்ணமியில்தான். தர்மத்திற்கு அதிபதியான யமதர்ம ராஜன் அவதரித்தது வைகாசி விசாக பௌர்ணமியில்தான். 12 ஆழ்வார்களில் மிக மிக முக்கியமானவர், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை அதிகமாக சேவை சாதித்தவர், தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்தவர் நம்மாழ்வார். அவர் அவதரித்தது வைகாசி விசாக பௌர்ணமியில்தான். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என சொன்ன புத்தபிரான் அவதரித்ததும் ஞானம் பெற்றதும் வைகாசி விசாக பௌர்ணமியில்தான். 19ஆம் நூற்றாண்டின் மாபெரும் மகான் டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி அவர்கள் அவதரித்ததும் ஒரு வைகாசி பௌர்ணமியில்தான். ஏன் குறிப்பாக இந்த நாளில் பல அவதாரங்கள் நிகழ்கிறது? அதன் பின் இருக்கும் ரகசியம் என்ன? அதை இனி காணலாம். வைகாசி விசாகமும் சத்புருஷர்கள் அவதார ரகசியமும். வைகாசி விசாகம் என்பது பாவங்களை போக்கும் நாள். அந்த நாளில் நிலவு பூமிக்கு மிக அருகில் வரும். கடலில் அலைகள் சாதாரணமாக இருப்பதை விட மிக ஆக்ரோஷமாக எழும். மனித மனமும் அப்பொழுது வேகமாக செயல்படும். சில நேரங்களில் உடல் நலம், மனநலம் சரியில்லாதவர்கள் இந்த நாளில் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள். இதையெல்லாம் அனுபவத்தில் உணர்ந்த முன்னோர்கள் பௌர்ணமியில் தெய்வ வழிபாட்டை ஏற்படுத்தினார்கள். குறிப்பாக கிரிவலம் செல்வது, ஆற்றங்கரை நதிக்கரை ஓரத்தில் நிலாசோறு சாப்பிடுவது, குலதெய்வத்தை வழிபடுவது மற்றும் கோயிலில் திருவிழாக்கள், பிரம்மோற்சவங்கள் நடத்துவது என நிலவொளியை உடலில் படச் செய்து அதன் மூலம் தீராத கர்ம நோய்கள், மனக்கவலைகள், குழப்பங்கள், மனசலனங்கள் அனைத்தையும் தீர்க்க செய்தனர். அது மட்டுமல்ல, மந்திர உபதேசம் பெற, தீட்சை வாங்க, குரு வழிபாடு செய்ய இந்த நாள் சிறந்த நாள். இந்த நாளில் யார் என்ன கேட்டாலும், என்ன வேண்டினாலும் அது நடக்கும். குறிப்பாக இந்த நாளில் விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயம் அது நடக்கும் என நம்பலாம். மேலும் வைகாசி விசாக பௌர்ணமியில்தான் பழனியில் சித்தர்களின் ரகசிய கூட்டம் நடைபெறுவதாக நம்பப்படுகிறது. அதே போல இமயமலையில் ஷம்பலா என்னும் இடத்தில் யோகிகளின் மாநாடு ரகசியமாக நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை உறுதி செய்யும் வகையில் ஒயாசிஸ் ஆஃப் லைட் என்னும் நூலில் ஆண்ட்ரூ தாமஸ் என்னும் வெளிநாட்டவர் வைகாசி விசாக நாளின் மகிமையை வெளிப்படுத்தியுள்ளார். சரி, இனி வைகாசி விசாக விரதம் பற்றி தெரிந்து கொள்வோம். வைகாசி விசாக விரத மகிமை.
முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா 10 நாள் பெருவிழாவாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் பாத யாத்திரையாக வந்தும் முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். இந்த நாளில் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். இயலாதவர்கள் தங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்தை வைத்து வழிபடலாம். வீட்டில் பூஜை செய்வது எப்படி? அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிட வேண்டும். பின்னர் ஒரு பாலமுருகன் படத்தை வைத்து அதன் முன் ஒரு வாழை இலை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி ஒரு சொம்பில் நூல் சுற்றி அதில் சுத்தமான நீரை ஊற்றி அதன் மேல் மாயிலை சொருகி அதில் மட்டை தேங்காய் வைத்து ஒரு சின்ன மஞ்சள் துண்டு கலசத்திற்கு சாற்றி பூ வைக்க வேண்டும். அதன் பின் கலசம் அருகே சிறு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அருகம்புல் சாற்றி ஓம் கம் கணபதையே நமக என்று சொல்லி இந்த பூஜையை நல்லபடியாக முன்னின்று நடத்தி தர வேண்டும் என்று விநாயக பெருமானிடம் வேண்ட வேண்டும். அதன் பின் அருகோண கோலம் போட்டு அதில் 6 நெய்விளக்கு தீபம் ஏற்றி வைத்து முருகன் அந்த 6 தீபத்தில் வந்து அமர்ந்ததாக பாவனை செய்ய வேண்டும். இப்பொழுது உங்கள் வேண்டுதலை நேர்மறை எழுத்துக்களால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் பெயர் சங்கல்பம் என்பார்கள். உதாரணமாக, உங்கள் வீட்டில் யாராவது உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர் பெயரை சொல்லி அவர் விரைவில் குணமாகி ஆரோக்கியமாகி ஆயுள் பலம் பெற்று தன் அன்றாட கடமையை நல்லபடியாக ஆற்ற உதவி செய்யுங்கள் முருகையா என மனமுருகி தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் வேண்டிவிட்டு பின்னர் முருகன் வந்து அவரை குணமாக்குவது போல பாவனை கற்பனை செய்ய வேண்டும். அதே சமயம் முருகனின் அஷ்டோத்திர மந்திரம் படித்துக் கொண்டே அந்த அருகோண முருகனுக்கு உதிரி மல்லி, பிச்சி, முல்லை போன்ற வாசனை பூக்கள் அல்லது மரிக்கொழுந்தை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். இறுதியாக உங்களால் முடிந்த ஏதோ ஒரு நைவேத்தியம், சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் படைக்கலாம். இந்த பூஜையின் போது வெற்றிலை பாக்கு, தேங்காய், பூ, பழம் எல்லாம் வைத்து படைக்கலாம். பூஜை செய்யும் இடத்தில் சிறிது ஜவ்வாது தூவி விடலாம். பூஜை தொடங்கும் முன் வாசனை ஊதுவத்தியும் பூஜை முடியும் போது பால் சாம்பிராணி புகையும் போடலாம். பூஜையை நிறைவு செய்யும் போது பூங்கற்பூரத்தால் ஆரத்தி எடுத்து மணியடித்து பூஜையை நிறைவு செய்யலாம். இதனைத் தொடர்ந்து உங்கள் கோரிக்கைகளை முருகப்பெருமான் நிறைவேற்றியதற்கு முருகனுக்கு நன்றி சொல்லி பூஜையை முடிக்க வேண்டும். இந்த பூஜையை இங்கு சொன்னது போல செய்தால் நிச்சயம் உங்கள் பிரச்சனை, கஷ்டம் எல்லாம் தீரும் என நம்பலாம். சரி, இனி முருகனுக்குரிய பரிகாரத்தை காணலாம். முருகனுக்குரிய பரிகாரம். முருகப்பெருமான் பிறந்தது இமயமலை சாரலில் சரவண பொய்கையில் இருந்த போதும் அவர் திருவிளையாடல்கள் செய்தது எல்லாம் தமிழகத்தில்தான். அவர் சிவபெருமானிடம் பழத்திற்காக கோபித்துக் கொண்டு வந்து அமர்ந்த இடம் பழனி. இது நோய் தீர்க்கும் ஸ்தலம். போகர் ஜீவசமாதி இங்கு மலைமேல் உள்ளது. அதிகாலை பூஜையில் இங்கு தரப்படும் பாலை அருந்தினால் உடல் ஆரோக்கியமாகும். அதிலும் முந்தின நாள் கௌபீன தீர்த்தத்தை குடித்தால் தீராத நோய்கள் கூட தீரும் என நம்பலாம். பழனிமலை மீதில் நிற்கும் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்த சுரத்தம்மை வென்ற வடிவேலன். முருகப்பெருமான் தெய்வானையை மனம் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம்.
ரதி மன்மதன் சிலை உள்ளது. சுக்கிரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாளில் இங்கு வந்து மாலை நேரத்தில் அந்த சிலைக்கு முல்லை அல்லது மல்லிப்பூ மாலை சாற்றி 7 நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என நம்பலாம். அருவும் உருவும் அருவுருவும் மீசன் அருவும் உருவும் அருவுருவும் மீசன் அருஞான குருநாத அமராவதி காவலன். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தது திருசீரலைவாய் எனப்படும் திருச்செந்தூர். எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் அருளிய ஸ்தலம் இது. தமிழ் மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமை இங்கு வந்து வழிபடலாம் அல்லது விசாக நட்சத்திர நாளிலும் வழிபடலாம். குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டியில் இங்கு வந்து 6 நாட்கள் கோயிலிலே குழந்தை இல்லாத தம்பதியர் தங்கி வழிபட்டு சென்றால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என நம்பலாம். ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண்மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி. முருகப்பெருமான் அவ்வையிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என தமிழோடு விளையாடிய ஸ்தலம் பழமுதிர்ச்சோலை. இது கணவன் மனைவி ஒற்றுமை அருளும் ஸ்தலம். கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதிகள் பௌர்ணமியில் இங்கு வந்து வழிபட்டு இரவு நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டால் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் என நம்பலாம். பெருமான் தந்தைக்கே பாடம் சொல்லி தகப்பன் சுவாமியானது சுவாமிமலை. குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை என்றால் குழந்தைகளின் ஜென்ம நட்சத்திர நாளில் இத்தலம் வந்து குழந்தைகள் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிச்சயம் கல்வியில் சாதனை படைப்பார்கள் என நம்பலாம். கண் கொண்ட பூச்சக்கரவாள கோலத்தை ஒரு கதி கொண்டு எழுந்து சுற்றி ககன கூடம் தடவி யுக சண்ட மாறுதற்காலொடு சுழன்று பின்னி கண் கொண்ட நீவமலர் மாலை அணிமார்பனே சரச கோபால மருகா சதுமருகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே. முருகப்பெருமான் தனிமையை விரும்பி அமைதி வேண்டி வந்தமர்ந்த ஸ்தலம் திருத்தணி. மன அமைதி இல்லாதவர்கள், தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள், வாழ்வில் வெற்றி பெற நினைப்பவர்கள் கிருத்திகை தோறும் இங்கு வந்து வழிபட்டால் நிச்சயம் உங்கள் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும் என நம்பலாம். உன்னாமங்கள் பாடும் உன் பக்தர்களாடும் உமையம்மை பாலன் உன் பாத மோக்ஷம் உமையம்மை பாலன் உன் பாத மோக்ஷம். இந்த அறுபடை வீடும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலங்கள். சரி, இனி விதியை மாற்றும் பரிகார ரகசியத்தை காணலாம். உங்கள் விதி மாற எந்த முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும், என்ன பாடல் பாராயணம் செய்ய வேண்டும், என்ன மந்திரம் ஜபிக்க வேண்டும், என்ன விரதம் முருகனுக்கு இருக்க வேண்டும் என்பதை இனி விரிவாக காணலாம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சுப்பிரமணிய
தோஷம் தீர தைப்பூச விரதம் வழிபட வேண்டிய கடவுள் பழனி முருகன். கஷ்டங்கள் விலக சண்முக கவசம் வழிபட வேண்டிய கடவுள் சென்னை வடபழனி முருகன். வாழ்வில் வெற்றி பெற கந்தர்கலி வெண்பா வழிபட வேண்டிய கடவுள் தென்காசி திருமலை முத்துக்குமார சுவாமி. குழந்தை பாக்கியம் கிடைக்க கந்த சஷ்டி விரதம் வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன். பெயர் புகழ் பெற திருப்புகழ் வழிபட வேண்டிய கடவுள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கம்பத்து இளையனார். நோய் தீர கந்த சஷ்டி கவசம் வழிபட வேண்டிய கடவுள் பழனி முருகன். கல்வியில் சிறக்க முருகன் மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக வழிபட வேண்டிய கடவுள் சுவாமிமலை முருகன். அபிசார பிரயோகத்தில் இருந்து மீள சுப்பிரமணிய புஜங்கம் வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன். தொழில் வியாபாரம் சிறக்க வேலை கிடைக்க கிருத்திகை விரதம் வழிபட வேண்டிய கடவுள் திருத்தணி முருகன். திருமண தடை நீங்கிட பங்குனி உத்திர விரதம் வழிபட வேண்டிய கடவுள் திருப்பரங்குன்றம் முருகன். பகை தீர வேல் விருத்தம் வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் சத்ரு சம்ஹார மூர்த்தி. மனம் அமைதி பெற கந்தகுரு கவசம் வழிபட வேண்டிய கடவுள் திருத்தணி முருகன். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கந்தர் அனுபூதி வழிபட வேண்டிய கடவுள் பழமுதிர் சோலை முருகன். கடன் தீர வீடு மனை வாங்க மங்களவாரம் எனப்படும் செவ்வாய்க்கிழமை விரதம் வழிபட வேண்டிய கடவுள் சென்னை சிறுவாபுரி முருகன். கோர்ட் கேஸ் பிரச்சனை தீர வேல் மாறல் வழிபட வேண்டிய கடவுள் உத்திரமேரூர் பாலசுப்பிரமணியர். சகல பாவங்களும் தீர வைகாசி விசாக விரதம் வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன். எண்ணேறு செனனங்கள் கிடையாத காலவையும் எல்லளவுமே இராது. இவ்வேழைக்கிறங்கி அருள் தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உண்டோ? தன்னேறு கங்கை மலை மங்கை அருள் தங்கமே சரசகோபால மருகா. சருமருகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே. சரவண பவானந்தனே. சரவண பவானந்தனே. சரவண பவானந்தனே. நேயர்களே, இன்னும் இதுபோல எத்தனையோ ரகசியங்கள் ஓம் டிவியில் தொடர்ந்து வர இருக்கிறது. அதனால் ஓம் டிவியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை விமர்சனங்களை எங்களோடு பகிர இப்பொழுதே 8550202222 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். மேலும் இதே எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம். விதியை மாற்றும் முருகன் வரலாறு